தாய்ப்பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வேற என்னெல்லாம் பண்றாங்க? நான் வேலைக்கு போன பிறகு சார் அவர் 3 மணிக்கு சாப்பிட வருவாரு. அப்ப என்ன பத்தி எதுவும் குறைகள் இருந்தா அவங்கள்ட்ட சொல்றது. என்ன அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்க வந்து ஏன் அதை நான் இருக்கும்போது முன்னாடி கேட்க வேண்டியதானே, எதுக்கு பின்னாடி சொல்றாங்க? இதுதான் கேம்ன்றது. கேம்னா முன்னாடி கேட்டா அது ஒண்ணு சொல்லும், நான் ஒண்ணு சொல்லும், சண்டை வரும். சண்டை வருமா இல்லையா? ஐயோ இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? எதுக்கு சொன்னா அவங்களும் ஒண்ணு சொல்ல முடியுமா இருக்கு, நான் ஒண்ணு ஆமா நீங்க பேச வாய முடியுங்கன்னு அது சொல்ல முடியுமா இருக்கு. அது சொன்னா நமக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும். நம்ம வர்றப்ப வலிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சிரும். தேவையாது. சண்டை வந்தாலும் பரவாயில்ல சார், அவங்க நேரடியா கேட்டாங்கன்னா நம்ம 2 பேருக்கும் நேரடியா போயிரும். சண்டை போடாம அவங்கள்ட்ட சொல்லாம நான் இருக்கும்போதே பக்குவமா சொல்லலாம். நான் எடுத்துப்பேன். அது நம்மளுக்கு ஒத்து வராது. எல்லாருமே இன்னைக்கு நீங்க மாமியார்கள் அப்படின்னா ஒரு காலத்துல நீங்க மருமகள்கள் தான். இன்னைக்கு மருமகள்களை உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க நாளைக்கு மாமியார ஆகத்தான் போறீங்க. ஒரு மருமகள் வந்து அவளை காயப்படுத்தணும்னா, மாமியாரை போய் கொடுமைப்படுத்தணும்னா யாரும் முடிவு பண்ணிட்டு வரல. ஆமா எல்லா மருமகளும் எனக்கு தெரியும். அவங்க மாமியாரை மிமிக் பண்ணுவாங்க. அவங்க மாமியார் பேசுற மாதிரி பேசி காட்டுறது. பிரச்சனை உனக்கு நல்ல என்னுடைய தோழிகளே கூட பாத்திருக்கேன் அவங்க மாமியார் எப்படி பேசுவாங்க. நிச்சயமா நீங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் அவங்களை சந்தோஷமா பார்த்து ரசிக்கிறேன். எப்படி இமிடேட் பண்ணுவீங்க உங்க மாமியாரை? படத்துல தான் பாத்திருக்கேன் அந்த அளவுக்கு பாசம் காமிக்கிறது. பையன் ஏதாவது கேட்டாங்கன்னா அவ்வளவு தூரத்துல இருந்தா கூட அப்படி இங்க இருந்தே பறந்து எடுப்பாங்க அந்த பாத்திரம். எதுனாலும் சரி, எதுக்கு நான் கூட அவ்வளவு சீரியஸா எடுத்து கொடுக்க மாட்டேன். விழுந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து கொடுப்பாங்க. நிறைய தடவை பாசம்மா பாசம் இங்க இருந்து அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. விழுந்து எத்தனை தடவை தூக்கி விட்டுருக்கோம் நாங்க. என்னாச்சு என்னாச்சு போங்கடா. ஓஹோ, இததான் விழுந்து கவனிக்கிறதுமாங்களோ. இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. பையன் கேட்டா மட்டும்தான். அது ரைட்டு தான். அப்புறம் நீங்க கேட்டுக்காம அவ்வளவு முடியும். ஆத்திரம் தொலைக்கிட்டே இருப்பாங்க. அங்கிருந்து யாராவது வராங்களான்னு சைடா இப்படி பாப்பாங்க. என்ன லுக் அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு. என்ன கோவமா இருந்தாங்கன்னா இல்ல லைக் சில்லி ஜோக்ஸ் இப்படி பண்ணுவாங்க. போ அப்படின்னு பாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. ஆண்டி இப்போ மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா அந்த கூடை ரொம்ப சைல்டிஷா வந்து கூடை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடுறியா? நான் ரொட்டின் நல்லா சுத்தி பார்த்துட்டு இல்ல இருக்கட்டும் ஆண்டி வாங்க போலாம் அப்படின்னு. நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு போய் இங்க ஒரு பேக், கையில ஒரு ஐஸ்கிரீம். தெரியலையேமா. பார்த்தாலும் தெரியாது, பழகுனாதான் தெரியும். டிவில ஏதோ ப்ரோக்ராம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இவங்க முகத்தை வச்சு அங்க என்ன நடக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஓ அப்படி ஒரு வியாதியா உனக்கு? நீயா நடந்தா வீட்ல ஒரு நீயா நான் நடக்கும். அப்படி சொல்லு கோபி. என்ன பண்ணுவாங்க? அப்படி சொல்லு கோபி, கரெக்ட் அப்படின்னாங்க. சந்தோஷம் உனக்கு என்ன? அது மாதிரி சீரியல் எதுவும் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு பேத்தடிக்கான ஒரு சீன் வந்து அப்படின்னுவாங்க. யாராவது இறந்து போயிட்டா ஐயோ அப்படின்னுவாங்க. ஏதோ இவங்க வீட்டுல ஏதாவது நடந்துட்ட மாதிரி. என்ன கிண்டலா புளிய இடறாதீங்க. உங்களை அவங்க இமிடேட் பண்ணாங்கல்ல, அவங்க பண்றதை நீங்க இமிடேட் பண்ண முடியுமா? ஓ தாராளமா. இவனுங்களை சும்மா விட கூடாது. இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஆமா பாருங்க அத்தை, ராஜ் எப்ப பாருங்க அத்தை. குசும்பு எப்பயுமே குசும்பு. இந்த டயலாக் வந்து ஒரு டெய்லி வரும். பாருங்க அத்தை. ஐயோ சனிய ஜடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. கோவா போயிருந்தோம். அந்த அந்த இதுல இருக்கு இல்லையா, என் பையன் உள்ள போயிட்டான், இவளை கூப்பிடுறான். அவ நடந்ததை இப்ப வரைக்கும் எங்களுக்கு காமெடி. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். ஆக்சுவலா அது வீடியோவை எடுத்து வரணும்னு நினைச்சோம், மறந்துட்டேன். அவ்வளவு அழகா. என்னடா அவார்டா குடுக்குறான், இப்படி ஆக்ட் பண்றியா? ஆளே அவங்க அவ்வளவு பேர் காலி பண்ணிட்டாங்க. இந்த ராஜ் பாவம் எல்லாத்துக்கும் ராஜ் ஆமா கட்டினதுக்கு அவர் தான் எல்லாத்தையும் கேட்கணும். அம்மச்செல்லாம் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ற? இழுவ வலுவா இருக்கு. அது குழந்தை சாதாரணமா செய்யற விஷயத்த என்னடா ஐயோ பாத்துடா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் நேரம்டா சாமியோ. ஆரம்பமே அசத்தி தூள் கலப்புறாங்க மாமியார்கள். கொடுங்க பக்கத்துல. வேற ஆயத்த கையாண்டாளுங்க. ஆட்ட திசை திரும்புது. அவள வேற ஸ்டடி மைண்டோட விளையாண்டு நம்ம டீமுக்கு வெற்றியை தேடி கொடுங்க. காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு தான் வரும். வந்தா குழந்தை ஆசையா தூக்கலாம் கொள்ளலாம் அதெல்லாம் கிடையாது. வந்தவன படா பாட்டிக்கிட்டா. ஆஹா செட்டு செத்துட்டாயப்பா. காலையில இருந்து நான் தான் வச்சுன்னுங்கிறேன் பாட்டிக்கிட்டா. அப்புறம் என்ன அப்பா வரா காலாவது கூட அந்த வர சொல்ல அந்த
குழந்தை தூக்குனா இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. உள்ள போய் கதவு முன்னா வரதுக்கு ஒரு அவர் ஆகும். அந்த குழந்தை கதவு தட்டினா கூட திறக்காது. அடி கெட்டண்ண முடிச்சவளே, உனக்கு என்ன இருமா? கோவம் வந்துச்சு, யாரும் அப்படி பண்றேன் கண்ணுருங்க ஆண்டி, உங்களுக்கு என்ன தெரியும், காலையில இருந்து நான் கஷ்டப்பட்டு வரேன், இப்ப வந்தவன குழந்தை தூக்க முடியுமா? சொல்லுவாங்க குழந்தையா போடா பாட்டிடா, இப்பதான் வந்தா வந்துருவா பின்னாடியா என் பின்னாடி 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தை தூக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஏதோ சேர்த்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். சாம்பார் இருக்குது, காய் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்லு. அப்படி சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு ஐயோ வந்துட்டாலே அறுக்கிறதுக்கு எப்ப முடிப்பாளோ அப்படின்ற ஒரு இதுல ஒரு மாதிரி நெளிவா. அந்த நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ நான் மங்கி சங்கி. அப்ப வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பா, ஒரு அவசரம் கலந்த வெக்கம் கலந்த சொல்றேன் பக்கியலா, சொல்றேன் வெக்கம் கலந்த அவசரம் கலந்த சமாளிப்பு கலந்த ஒரு பாஷையில ஐயா ஏ அப்படின்னுவா. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனேன். அப்படி சொல்றப்ப சும்மா சொல்ல மாட்டேன். ஐயா ஏ நான் பாட்டேன் ஏ நான் பாட்டேன். கல்யாணம் முடிஞ்சு மருமக வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பையன்கிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பிக்கும். ரைட்டா? ஓகே. அப்போ உங்க மனசுல என்ன தோறாம? அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன. எல்லாம் வந்து சம்பள கவர் என்கிட்ட வரும், அதுக்கப்புறம் யார்கிட்ட போவோம்? மனைவி கிட்ட போயிடுது. கல்யாணம் ஆன முதல் மாசமே அங்க போயிடுது. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணமா ஆயிரும். யாருக்கு போயிட்டு அங்க இருந்து தான் எனக்கு வருது. சரி சரி சரி. அதுல தெரிஞ்சுக்கலாம். அதே 3 பிள்ளையும் அப்படிதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இப்படி இருக்கணும். ஏன்னா இது கல்யாணம் ஆன பின்னாடி பிள்ளைங்க இப்படி மாறதான் செய்யும். எல்லார் வீட்லயும் அது நடக்கக்கூடிய விஷயம் தான். நான் என்ன சொல்றேன், பின்னாடி வந்த பின்னாடி நீ வந்த பின்னாடி இது மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவளையும் இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிரும், பையனையும் நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி. கல்யாணம் முன்னாடி சொல்லிட்டீங்க. ஆமா. பிறகு யார் அவசியப்படுவது? ஃபர்ஸ்டே சொல்லிட்டதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பையன். அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. திருமணத்திற்கு பிறகு மகன், அதாவது உங்க புள்ள யாருக்கு சொந்தம்? இது கேள்வி. அப்புறம் அவங்களுக்கு தான் சொந்தம். அவங்களுக்கு ஒரு பயம், எங்க அம்மா பாசத்துல புள்ள அப்படி போயிடுவாரோ, நம்ம விட்டுருவாரோ அப்படின்ற பயம் தான் அவங்களுக்கு. வேற ஒண்ணு இல்ல. கரெக்டா கேக்குறா. குடும்பத்தோட பழக்கங்கிறது இன்னும் உங்க மருமகளுக்கு எது வரல? சுத்தமா எதுவுமே செய்யறது இல்லையா? அப்புறம் எந்த இந்த பழக்கம் எல்லாம் வர்றது? எதுவுமே செய்யறது இல்லையா? 2 தோசை அந்த மாதிரி சூடா சாப்பிடணும். அதனால 2 தோசை சுடுறதுக்குள்ள டமா டிமில் தூக்கி போட்டு மனித வெளியே போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்க முடியுதா? நானே வரதாகுது. 10 மணிக்கு நானே தோசை சுடுறதாகுது. ஏமா நான் சுட்டு தரேன், உட்கார மணி வேணாம் நானே சுட்டுக்கிறேன். நானே துவைச்சு நானே தேய்ச்சி கையெல்லாம் செத்து போச்சு. புள்ள வந்து நல்லா சாப்பிடுவோம். மீன் கறி இந்த மாதிரி ஐட்டம் தான் அவனுக்கு பிடிக்கும். அந்த சாம்பார் ஐட்டம் எல்லாம் பிடிக்கும். ஆனா ஒண்ணுமே செய்ய தெரியல. தனியா போறேன்றாங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், இந்த வண்டியில ஏற இல்ல உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறோம்டா. எப்படி செய்வாங்க இதெல்லாம்? கத்துக்கணும்ல. அந்த பட்டி தான் போடுவாங்க. பெருமையா சொல்லுவேனே சொல்லிட்டே வராங்க, அவங்க எதனா பண்ணி இருக்கட்டும், நம்ம வீடு தேடி வராங்க. வந்தவங்க கிட்ட என்னங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். யாரா இருந்தாலும் அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. நம்ம மனசுல 1000 கஷ்டம் இருக்கலாம் அவங்கள பத்தி. அவங்க வந்து உட்காந்து அவங்கள திரும்பி கூட பாக்குறது இல்ல. உள்ள போய் கதவு முடியாது. அது தப்பு தானே? அது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொம்பளைகளை இப்படி மூஞ்சிய கோணையா வச்சு பேசுறது. சாட்டர்டே குளிச்சிட்டு தான் சாப்பிடணும்னு என்ன இது பண்ணுவாங்க. நான் பசிக்குதுன்னு கரெக்டா சாப்பிடலாம்னு ஆரம்பிக்கும்போது, இன்னைக்கு சனிக்கிழமை அமாவாசை, நீ குளிச்சிட்டு சாப்பிடுவேன்னு நினைச்ச குளிக்கலையா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அமாவாசை, நீ குளிச்சிட்டு சாப்பிடுவேன்னு நினைச்ச குளிக்கலையா நீ? எனக்கு இப்ப பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணா குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். மாமியார் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி உடம்பு முடியலன்னு படுத்துட்டோம்னாக்கா ஒரு மாதிரி பாப்பாங்க. நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், படுத்துட்டு இருக்கா பாரு அவன்ட்டு. ஆமா, நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அவங்க மட்டும் நிம்மதியா தூங்குறதா விட்டக்கூடாது. அவங்க நினைப்பாங்க படுத்துக்கோ கீதான்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுல என்ன இருக்கும்? அத்தை உட்காந்துட்டு இருக்காங்களே, நம்ம போய் படுக்கிறோமேன்னு இருக்கும். அதுக்காகவே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டே இருப்போம். நீங்களும் படுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு தான் நம்ம படுக்க முடியும். அது ஒரு பயம் கலந்த மரியாதை. இந்த வேலையை உங்கள் பிள்ளை திருமணத்திற்கு பிறகு செய்யும் போது மனசு வலிக்கிறது. சொந்த கதையா சொல்லவா, சோக கதையா சொல்லவா? காலையில எழுந்து கொண்டாடி தோசை சுட்டு தரான், மனசு வலிக்குது. என் புள்ள பாவம் வேலை பார்த்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றேன், வீட்டுல வந்து வீட்டு வேலை பார்க்கணுமா? உட்கார்ந்த இடத்துலயே
உட்காந்த இடத்துல சரிம்மா இங்க வா இந்த எடு பவுடர் எடு குழந்தைக்கு ட்ரெஸ் எடு வேலைக்கார மாதிரி வேலை வாங்குறாங்க மனசு வலிக்கதான் வலிக்குது ஆமா பிளட் வருது பாத்தியாடா அப்படியா வரலையே சார் இங்க வருதுடா இங்க வருது என்ன பண்ண முடியும் அவன் என்ன சொல்றான் என்னமா பண்றது கல்யாணம் ஆயிட்டவன பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம் புள்ளைய மாத்திடுறாளுங்க எது கல்யாணமே பண்ண கூடாது போல பிரம்மச்சாரியா வச்சுக்கிட்டு விட மாட்டேன் எவ்வளவு உடம்பு சரியில்லைனால நான் தான் எழுந்து செய்வேன் என் பசங்களுக்கு ஏன் சமஸ்தானம் நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை எந்த வேலையும் பார்க்க கூடாது ஆனா இப்ப அவங்க செய்யறாங்க பொண்டாட்டிக்கு என்ன பண்ணலாம் செய்யதான் ஆகணும் வேற வழி இல்லன்றாங்களா அவங்கள அது ஜாப்புல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்டு ஆப்பு என் பையன் ஒரு அழுக்கு துணியை டச் பண்ண மாட்டான் கையால தொட மாட்டான் ஒரு பாத்திரத்தை தொட மாட்டான் அவளை சுத்தம் நான் கொஞ்சம் ஆச்சாரம். நான் சொல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணாதான்ப்பா அந்த அழகு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிராக்டிஸ் கொடுத்தேன் பண்ண முடியல பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பணியாரம் போட்டாலும் சரி அது என்னைக்குமே பணியாது ஆனா இப்போ அவனுடைய ரூம்ல இருக்கிற டாய்லெட்டை கழுவுறான் ஏய் ட்ரெஸ் மாத்துறதுக்கு முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு வந்துரு. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் 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 என்ன ஆச்சுடா ஏன்டா அப்படி அலறீங்க இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே டாய்லெட் கழுவுறாரு. கழுவுறான் நல்லா கழுவுறான் அப்பப்ப கழுவி விடுறான். ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? இது ஆமா மக்கள் உங்கள் வீட்டுக்கு போவதற்கு உங்கள் மாமியாரிடம் எளிதாக பெர்மிஷன் கிடைக்குதா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓகே சிச்சுவேஷன், ஆனா குழந்தை பிறந்த பிறகு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகேன்னு சொன்னா நம்ம நிம்மதியா போலாம் மனசார. ஆனா அது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, போகணும்னு சொல்ல மாட்டாங்க. இதான். அது மனசு இருக்காது நமக்கே போக, அப்புறம் அந்த ஒரு விருப்பம் வராது. இவங்க தான் நானும் ஒரு வருஷமா பாக்குறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றியே என்னைக்கா ஒரு நாள் போயிருக்கியாடி? வீட்டுக்கு போறத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்க, இன்ஜெக்ஷன் ஏற்றி அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி மாமியார் ஒரு வழி பண்ணிடு, கைக்குள்ள வச்சுக்கோ, புருஷனையும் கைக்குள்ள வச்சுக்கோ, அவளையும் கைக்குள்ள வச்சுக்கோ. புருஷனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கேன். உங்க அத்தா இப்படிதான் பண்ணாரு, கட் பண்ணி தூக்கி எறியல. மருமகள் வந்து தாய் வீட்டுக்கு போறது ஒரு பயமா தான் இருக்கு. மருமகள் போறது மாமியாருக்கு பயமா அதான், இருக்கு. அவங்க ஏதாவது சொல்லி கொடுத்து சொல்லி அனுப்புவாங்களோ? கொடுத்து நல்லா இருக்கிற பொண்ணை கெடுத்து விட்டுருவாங்க. மொத்தத்துல அவளுக்கு லேடிகளடா, ஒன்றா நம்பர் கேடிங்க. கேட்டீங்களா என்ன பயம் அப்படின்னு? இந்த பயம் தான். அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இல்ல, தமிழகத்துக்கு இருக்குது. இல்லையாடி? உண்மையா? ஆமா, நம்மளோட அம்மா வந்து நம்ம பொண்ணு கஷ்டப்படுதே, ஏன் உங்க மாமியார் இப்படி எல்லாம் செய்யறாங்க, ஏதாவது ஒண்ணு யதார்த்தமா சொல்லுவாங்க. உன் மாமியார் கழுவி இருக்காளே மோசமான பேர் வழி, புருஷன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவா. மாமியார் வந்து பொண்ணா ஏத்துக்க மாட்டாங்க சார். இதுதான் உண்மை, சீரியஸான ஒரு உண்மை. சொல்லலாம் எனக்கு பொண்ணு மாதிரி இல்ல, நாங்களும் எங்க அம்மா மாதிரி சொல்லலாம். இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? என்ன ஒண்ணுனா அவங்க வந்து வந்திருக்கிறது மருமக தான், என்ன நடந்தாலும் அது மருமக தான். நீங்க தான், நாங்க தான். மாமியார் வந்து அம்மா மாதிரி இருக்கலாம், மருமகள் மகள் மாதிரி இருக்கலாமே தவிர பொண்ணுன்றது வந்து பொண்ணுதான் சார். ஃபர்ஸ்ட் கோழி முட்டையிட்டு கொசு அடகாக்குமா, இல்ல கொசுதான் முட்டையிட்டு கோழி அடகாக்குமா? எப்படி பையனை வந்து மருமகனை ரீப்ளேஸ் பண்ண முடியாதோ, மகளை மருமக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. முடியாது. அதான் யதார்த்தம்ங்கறாங்க. நான் ஒத்துக்கிறேன்.